நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. ஆர்டிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் வந்து நான் பிச்சு 4 ஃபாஸ்ட் பாலர்ஸ் சிஎஸ்கே ஆனதே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூக்கு மேலே விரல வச்சோம். தென் இந்த 10 ஓவர் வந்துருச்சு, இவர் இறக்கி விடணும், 4 ஓவர் வச்சு இறக்கி விடணும், வரமாட்டாங்க. பட் இப்போ ஒரு மாதிரி தோனி வராருங்கிறதால என்ன டேரல் மிச்சல் மாத்துறாங்க. அப்படிங்கும்போது தோனி ரெய்னா, தோனி கோலி, தோனி கம்பீர், அந்த ரன்னிங் பிட்வீன் விக்கெட் அந்த காம்போ ஒன்று வேற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. எஸ் மக்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ஷோ ஐபிஎல் அட்ரோசிட்டி வித் நம்ம கிரிக்கானந்தா ப்ரோ கூட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறோம் இந்த ஒரு காம்போ. இது சிறப்பான ஒரு மேட்ச், சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர். கேகேஆர் வந்து ஒரு 272 செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர்னு ஐபிஎல் அடித்தவங்க நேற்று சேப்பாக்லேயே 130 ரன்னுக்கு வந்து தடுமாறுறாங்க. இது சிஎஸ்கே உடைய ஒரு பவுலிங் யுக்தியா இல்லை இவங்களுடைய பேட்டிங் சரியில்லை நினைக்கிறீங்களா? இது கிரெடிட்ஸ் கோஸ் டு பவுலிங், தென் பிச் கியூரேட்டர்ஸ் டெஃபினட்டாக. ஏன்னா சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே, ஆர்டிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் வந்து நான் பிச்சு 4 ஃபாஸ்ட் பாலர்ஸ் சிஎஸ்கே ஆனதே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூக்கு மேலே விரல வச்சோம். தென் இது பழைய ஒரு சேப்பாக், ஓகேங்களா? அதாவது ஒரு 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 மாதிரி பாரத்தை போட்டாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து பேக் டு பேக் 2 தோல்வி, தென் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் 2 விஷயம் தான். அங்கே ஒரு பவுன்ஸ் கிடைக்கும், இல்லை ரேங்க் டர்னர். ஸோ இதெல்லாம் ரேங்க் டர்னர் கொடுத்தாங்க. ரேங்க் டர்னரில் வந்து நம்ம கிட்ட ஒரு ஷிவம் துபே இருக்கார் ஸ்பின் ஆடுறதுக்கு, அண்ட் தென் மேலே ருட்ராஜ் கேக்வாத் இருக்காரு. ஸோ கொஞ்சம் இப்படி பார்த்தா டேரல் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா ஒரு பக்கம், அஜின்கே ரஹானே ஒரு பக்கம் ஓரளவு ஆடிடுவார். நம்ம கிட்ட பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு மொயின் அலி, ரச்சின் ரவீந்திராவை நம்ம கொண்டு வரலாம். தென் நம்ம கிட்ட கொஞ்சம் ஸ்லோவர்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் துஷர் தேஷ்பாண்டே. ஸோ நியூ பாலில் பேஸ் நிறைய வச்சிருப்பாரு. முஸ்தபித் ரஹ்மான், ஷர்துல் தாக்கூர். ஸோ தெரிஞ்சிச்சு பிச் இப்படி ஆகுது அப்படிங்கிறது. தென் டாஸ் ஒரு பக்கம் ருட்ராஜ் கேக்வாத் நல்ல கரெக்டாக டாஸை வின் பண்ணாரு. அதுக்கேற்ற மாதிரி பவுலிங் எக்ஸிகியூஷன். ஸோ அவங்க திணறடிக்கப்பட்டார்கள் அப்படின்னு தான் ஒரு விஷயம். பட் ஒட்டுமொத்த கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பவுலர்கள் ப்ளஸ் பவுலர்ஸில் ரொட்டேஷனில் விட்ட ருட்ராஜ் கேக்வாத்தோட கேப்டன்ஸிக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் நம்ம தாராளமாக அங்கே கொடுக்கலாம். ஓகே, கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் உடைய கேப்டன்சியாக ஒரு முதல் வெற்றி, அதாவது நின்று அடிச்சு கொடுத்தாரு. டாஸ்லையும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஜெயிக்கிறாரு. ஒரு மேட்சை ஃபுல்லாக நின்று முடிச்சு கொடுத்து ஒரு 67 ரன் அப்படிங்கும் போது இந்த இன்னிங்ஸ் வந்து அவருடைய லைஃபுக்கு தேவையில்லை, ஐபிஎல் லைஃபுக்கு இது தேவையில்லை. நம்ம இங்கே தான் பேசியிருந்தோம். அதாவது ஃபேஃப் டு பிளஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பார்ட்னர் தான் அங்கே ஒருத்தர் தடுமாறிட்டு இருக்கிறாரு. என்னன்னா அவர் வந்து ஒன்ஸ் அது கேப்டன் ஒரு ஆல்ரவுண்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒன்று அவங்க வந்து ஒரு சூப்பராக ஆல்ரவுண்டர் ஒரு ரன் அவுட் பண்ணிட்டாங்க, இல்லை பவுலிங் நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் அவங்களால செகண்ட் ஹாஃபில் பேட்டிங் நல்லா பண்ண முடியும். அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு அப்படிங்கிறது வந்துடும். ஸோ மைண்ட் கேம் தான், கொஞ்சம் மைண்ட் ஒரு மாதிரி நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா போதும். இப்போ ஃபேஃப் டு பிளஸஸ்க்குலாம் அண்ட் இந்த மாதிரியான கேப்டன்ஸுக்கு இதுதான் பிரச்சனை. இன்னும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நம்மளோட பவுலர்ஸ் நம்ம பண்ணுற பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா தென் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து நம்மளால நல்லா பேட் பண்ண முடியும். இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன்ஸ் மேபி அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் ருட்ராஜ் கேக்வாத்துக்கு மேபி அது உள்ளுக்குள்ளே இருக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா நம்ம பேட்லேருந்து ரன் வரல, பட் மேனேஜ்மெண்ட் எதிர்பார்க்க மாட்டாங்க, ஃப்ளமிங் எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் ஒரு ஆஸ் எ பேட்டரா தென் நமக்குள்ள ஒன்று இருக்குல்ல. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா அவர் வந்து ஒரு கேப்டனாகவும் தென் ஒரு ஒரு பேட்டராகவும் ஒரு கம்பேக் கொடுத்ததா தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன். ஸோ ஸ்லோவாக ஆனா இதுதான் ஆக்சுவலி ருட்ராஜ் கேக்வாத் என்னைக்கும் ஒரு புஷ் பண்ணி ஒரு 170 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் ஆடவும் இல்லை. எனக்கு எங்கே பெரிய ஷாட் ஆடினாரும் எனக்கு தெரியவும் இல்லை. ஏன்னா அழகாக எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்பில் தட்டி விட்டுட்டு எங்கெல்லாம் ஃபீல்டர்கள் ஸ்பிட் ஆகிருக்காங்களோ அங்கெல்லாம் ரன் அடிச்சுட்டு ஸோ எடுத்துகிட்டு போனார். இந்த சேஸில் ஒரு 139 சேஸ். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் அவங்க வேலையை சரியாக பண்ணிட்டாங்க. தென் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிச் ஒன்று கிடச்சிருக்குது. ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 200 சேஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ ஆக்சுவலி ஒரு கம்பேக் கொடுக்க வேண்டிய ஒரு மேட்ச் இதுதான். ஸ்கோர் போர் ப்ரெஷரும் கிடையாது. இதை அழகாக யூட்டிலைஸ் பண்ணார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா ஆல்மோஸ்ட் இதை தான் பண்ணியிருந்திருக்கணும். ஸ்கோர் போர் ப்ரெஷர் இல்லைங்கும்போது இந்த விக்கெட் லாஸ் இல்லாமல் ஜெயிச்சுட்டு வந்து இருந்திருக்கணும். ருட்ராஜ் கேக்வாத் அதை பண்ணாரு. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கேப்டனாகவும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு கேப்டன் ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டாருன்னா இல்லை அது தேவை கிடையாது சிஎஸ்கேவுக்கு. ஏன்னா ருட்ராஜ் கேக்வாத்
அவரை ஹேண்டில் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்கு கீழே ஒரு மொயின் அலி இருக்கிறாரு, ஒரு அஜின்க்ய ரஹானே இருக்கிறாங்க, ஒரு ஜடேஜா இருக்கிறாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க பொழுது நீ பரவாயில்ல, நீ அடிக்கலாம் பரவாயில்ல, நாங்கள் இருக்கோம், நீ கவலைப்படாதன்னு சொல்கிற அளவுக்கு இருக்காங்க. பட் ஆஸ் ஒரு பேட்டரா பட் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கேப்டனா அப்படிங்கிறது ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு இருக்கும். ஸோ இப்போ அவர் வந்து இந்த ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு இன்னிங்ஸ் போதும். ஸோ இதுக்கு முன்னாடி இஷான் கிஷன் அடிக்கும்பொழுது எனக்கு எம்ஐ மேட்ச்ல வந்து தோணுச்சு, இஷான் கிஷன் ஆடிட்டாரு. தென் இதுக்கு முன்னாடி யூஏல நடந்த ஒரு ஐபிஎல்ல கரெக்ட் நல்லா ஆடிட்டு அந்த ருத்ராஜ் கெய்க்வாத் இங்கே ஆனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஸோ நேற்றுக்கு ஒரு 50 அண்ட் ஒரு கான்ஃபிடன்ட் 50 கரெக்டாக எடுத்துட்டு போனார். எண்ட் ஆஃப் த்ரீ ஜெயிச்சாங்க. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாத் எல்லா இடத்துலையும் நேற்றுக்கு பாஸ் மார்க் வாங்கிறது. ஏன்னா வைசாக் அண்ட் ஹைதராபாத் 2 மேட்ச்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி ரொம்ப பிளெயினாக இருந்துச்சு. எதுக்கு வந்து ஸ்பின்னரோட ஆரம்பிக்கல, கடைசி எதுக்கு ஸ்பின்னருக்கு கொடுக்கல அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்லாம் இருந்தது. பட் இப்போ கிளியர் பண்ணிட்டாரு. சேப்பாக்கில் நான் ஃப்ளமிங் இருக்காரு. ஸோ ஃப்ளமிங்க்கு இங்கே என்ன பண்ணணுங்கிறது தெரியும். ஸோ அவரோட கைடன்ஸில் தென் இவரோட கேப்டன்ஸில் இதுக்கு ஃபுல்லாக தோனி கேப்டன்சி பண்ணவே இல்லை. இது தோனி கேப்டன்சி பண்ணவே இல்லை, இன்வால்வ் ஆகவே இல்லை. 2 இடத்துல மட்டும் கையை மட்டும் காமிச்சார் ஃபீல் இருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பவுலர்கிட்ட பேசுறது, பவுலர்ஸில் மாற்றி வரும்னு சொல்லிட்டு ஸோ ஃபுல்லாக ருத்ராஜ் கெய்க்வாத் பண்ணாரு. நேற்றுக்கு ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு ஒரு குட் டே. இந்த ஒரு குட் டேவை எடுத்து அவே கேம்ஸ்லையும் வின் பண்ணார்னா ஸோ சூப்பராக இருக்கும். சூப்பர். கேப்டன்சியா ஃபுல்லா அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா தோனி தலையிடவே இல்லை. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் நம்ம பார்த்தோம், அவர் தான் ஃபுல்லா செட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச், தென் அடுத்து ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச், தென் என்ன சொன்னாங்கன்னா ஃபேன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தோத்தா வந்து ருத்ராஜ் கெய்க்வாத் பழி போடுறீங்க, ஜெயிச்சா வந்து தோனி கிரெடிட்ஸ் கொடுக்குறீங்க. என்னன்னா தோனி அவ்வளவு தூரமே பண்ணிருக்கவே தேவையில்லை, ஜிடி மேட்ச்சுக்குமே பண்ணிருக்க தேவையில்லை. அதாவது இதுக்கப்புறம் தோனி எதுவுமே செய்ய தேவையில்லை. தோத்தா ஓகே, அதாவது ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா துடிச்சு போயிடுறாங்க. ஒரு மேட்ச் தோத்தாலும் 2 மேட்ச் தோத்தாலும் துடிச்சு போயிடுறாங்க. பரவாயில்ல, 5 மேட்ச் தோக்கூட தப்பு கிடையாது. 5 ட்ரோஃபி வின் பண்ணும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அது மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ருத்ராஜ் கெய்க்வாத் எப்போதான் நீங்கள் கற்றுக்கிறது சொல்லுங்க. ஸோ கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். அண்ட் இந்த மேட்ச் கம்ப்ளீட்டாக ருத்ராஜ் கெய்க்வாத் தான் கேப்டன்சி பண்ணார், ஜெயிச்சார். இப்போ எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜெயிச்சா தோனிலாம் இல்லை. ஸோ என்ன நடக்குதோ அதை நமக்கு ஆக்சுவலி சொல்கிறோம். ஸோ எனக்கு இன்னைக்கு அதுதான் நீங்கள் மேட்ச் பார்க்கும்போது எனக்கு அதான் தோணிக்கிட்டு, டிவியில் காமிக்கும்போது நம்மளுக்கு பெருசாக தெரியாது தோனியா ருத்ராஜ் கெய்க்வாத்தான்னு தெரியாது. ஸோ ஆக்சுவலி ஹைதராபாத் வைசாக் மேட்ச் கூட விடுங்க, பட் இன்னைக்கு நேரில் பார்க்கும்போது தோனி இன்வால்வ் ஆகல, எதுலையும் பெருசாக இன்வால்வ் ஆகல. அதாவது 1 ஓவர் 2 ஓவர் மட்டும் தான் இன்வால்வ் ஆகிருப்பாரு நினைக்கிறேன். அது கூட பண்ணவே கிடையாது தோனி. கேட்ச் பிடிச்சாரா போயிடுவார், இல்லையா கேட்ச் பிடிக்கலையா தடுமாறினாரா அவர் பாட்டுக்கு போயிடுவார். ருத்ராஜ் கெய்க்வாத் போய் பார்த்து பேசிட்டு போயிடுவார். பட் தென் இது பவுலர்ஸுக்கு நல்லா பண்ணாங்க, ரொம்ப பேசணும் இல்லை. பட் ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாத் முழுக்க ஓடிட்டு போயிட்டு முஸ்தபிஸ் ரஹ்மான் துஷார் தேஷ்பாண்டே பேசிட்டு ஸோ அவர் தான் நேற்றுக்கு கேப்டன்சி பண்ணாரு, ஹேண்டில் பண்ணாரு. இப்போ இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாரு, அடுத்த மேட்ச்ல தோத்தாலும் அதை கண்டிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாத்தால தோத்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் ஒரு ட்ரோஃபி லிஃப்ட் பண்றாங்க, இந்த வருஷம் ருத்ராஜ் கெய்க்வாத் ஒரு ட்ரோஃபி லிஃப்ட் பண்றாங்கன்னா அப்போ அவருக்கு தானே நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்க போறோம். ஸோ பழியும் போடும்பொழுது எடுத்துக்கணும், தென் பாராட்டும் பொழுது பாராட்டையும் அவர் எடுத்துக்கணும். ஆப்வியஸ்லி அதுதான் கேப்டன்சியோட எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷர், எக்ஸ்ட்ரா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அண்ட் அதுதான் கேப்டன்சியும் கூட. ஓகே, நேற்று வந்து ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு பேட்டிங் லைன்ல, ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 4th டவுன் வந்து ஜடேஜா சமீர் ரிஸ்வி இறங்க வேண்டிய இடத்துல தோனி இறங்கினாரு. அது 19th ஓவரில் வந்து இறங்க, ஒரு 6 பால் தான் இருக்கு அப்படிங்கும்போது இது எதுக்காக இந்த ஒரு சேஞ்ச்? ஒரு ஃபேன் செலிப்ரேட்காகவா இல்லை எதுக்காக எனக்கு புரியல அதை பார்க்கும்போது. உங்களுக்கு என்னவா தோணுச்சா? சரி பசங்க எல்லாம் பார்க்கட்டும், என்ஜாய் பண்ணட்டும் இருந்துச்சுல, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். போதுப்பா, இதுக்கு மேல நம்ம வந்து ஃபேன்ஸை காக்க வைக்க வேணாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கலாம். ஒன்று இன்னொன்று என்னன்னா, ஆமா சென்னை கிரவுட் பிடிக்கும் ஒன்று. இன்னொன்று எனக்கு ஒரு விஷயம் தோணுது, அவரு அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணலாமா ப்ரோ? அது பிரச்சனை இல்லையா? இந்த சேஞ்சஸ் பண்ணலாமா? இதனால ஏதாவது பிரச்சனை வந்தாதான் பிரச்சனையே. இதனால பிரச்சனை வரலாம், அது பிரச்சனையே கிடையாது. எத்தனை பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால பிரச்சனை கிடையாது, எதுவும் பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனை கிடையாது. ஓகேல, வந்தாரு வரலன்னா பிரச்சனை, வந்தா பிரச்சனை கிடையாது. வேணா அவ்வளவு காசு கொடுத்து நிறைய பேர் மேட்ச் பார்க்க வராங்கிறதா பிரச்சனை. போதுங்களா, இதோட பிரச்சனை பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சு, அவர் வர பொசிஷனும் கிடையாது, டேரல் மிச்சல் வர பொசிஷனும் அது கிடையாது. அப்போ ஃபேன்ஸுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு, தோனி வந்ததை தாண்டி அந்த சவுண்ட் வந்ததை தாண்டி ஒரு விஷயம், மொயினிலேயே இறக்கி விட்டுருக்கலாமே டேரல் மிச்சலுக்கு பதிலா அப்படிங்கிறது ஒரு பக்கம் அது ஓடிக்கிட்டு இருக்கு. பட் டேரல் மிச்சல் அவங்க மாத்துறாங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அஜின்க்ய ரஹானேவுக்கு இந்த அஜின்க்ய ரஹானே வந்தா நேற்றுக்கு டேரல் மிச்சலோட சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பாரு. அவருக்கு என்ன ஸ்விங்கை கட் பண்ண தெரியாதா? ஸ்விங்கை டேரல் மிச்சல் மாதிரி ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து மிடில் வந்து கட் பண்றதை தாண்டி நேரம் ரஹானே நின்ன பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு மேலே தூக்கி அடிச்சுட்டு 2-3 4 பவர் பிளேல அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. தென் 30 ரன் கன்வெர்ட் பண்ணிடுவாரு, அது வேற விஷயம். பட் டேரல் மிச்சல் மாறுறாரு, தோனி மாறுறாருங்கும் பொழுது இதுக்கு முன்னாடி தோனியோட கேப்டன்ஸ்ல இந்த ஃபீல் இந்த மற்றவங்க மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 ஓவர் வந்துருச்சு இவரை இறக்கி விடணும், 4 ஓவர் வச்சு இறக்கி விடணும் வரமாட்டாங்க. பட் இப்போ ஒரு மாதிரி தோனி வராருங்கிறதால என்ன டேரல் மிச்சல் மாத்துறாங்க அப்படிங்கும்போது மேபி கேப்டன் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால நிறைய விஷயம் சேஞ்சஸ் பார்க்குறோம். கேப்டன் மாறுறாருங்கிறதுனால இந்த பவுலர்ஸ்ல எக்ஸ்ட்ரா நிறைய பவுலர்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல பார்க்குறோம்.
பிளேயிங் லெவன் அடிக்கடி மாற்றுறது பார்க்குறோம். திடீர்னு ஒரு ஷர்துல் தாக்கூர் ஆடுறத பார்க்குறோம். ஸோ மேபி கேப்டன்சி மாற்றங்களால் சிஎஸ்கே சில பல மாற்றங்களை பார்க்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் அந்த நீங்கள் சொன்ன அந்த செலிப்ரேஷன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், பட் இந்த ஒரு மாற்றம் மேபி டேரல் மிச்சல் நல்லா ப்ளே பண்ணால், ஏன்னா முக்கியமான பிளேயர், பிக் மேட்ச் பிளேயர். ஸோ இப்போ ஒரு பேட்டில் நல்லா பால் பட முடியாது. ஏன்னா 139 தான் ஸ்கோர் கார்டு இருக்குது, ஸ்கோர் கார்டு ப்ரெஷர் கிடையாது. அப்படிங்கும்போது டேரல் மிச்சல் நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு அந்த ப்ரெஷரை மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டு வாங்க, 30 ரன் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்குமே. பட் தோனி வந்ததும் நான் டேரல் மிச்சல் வந்து கனெக்ட் பண்ணி பேசினேன்னா, ஏன்னா டேரல் மிச்சல் மாறி வந்தார். டேரல் மிச்சல் மாறி வந்தாருங்கிறது தான் எனக்கு இங்கே தோனி மாறி வந்ததை விட டேரல் மிச்சல் மாறி வந்தது தான். பட் ஓகே, ஏன்னா தோனி வந்தாருன்னா அந்த சவுண்டு, ஸோ அது ஒரு பக்கம் இருக்கலாம். பட் என்னை பார்த்து கிரிக்கெட்டாக பார்க்கும்போது எனக்கு டேரல் மிச்சல் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம நேற்று ஸ்பெஷலே வந்து நம்மளுடைய பவுலிங் லைனப் அப்படின்னு தான் சொல்லணும். ஜடேஜா 3 விக்கெட் எடுத்திருக்காரு. முஸ்தபிர் ரஹ்மான் வந்து 2 விக்கெட் நினைக்கிறேன், 2 விக்கெட். அதுக்கப்புறம் கிரிக்கெட் தளபதி ஜடேஜா சொல்லிருங்க, அப்படிதான் சொல்லுவோம். கிரிக்கெட் தளபதி, கிரிக்கெட் தளபதி ஜடேஜா. நேத்துல இருந்து இந்த பேரு மாத்திட்டாங்களாம். சரி, ஓகே. தல தோனி, சின்ன தல ரெய்னா, தளபதி கிரிக்கெட் தளபதி, கிரிக்கெட் தளபதி ஜடேஜா. சரி, ஓகே. கிரிக்கெட் தளபதி ஜடேஜா 3 விக்கெட். ஓகே, அப்படி ஆரம்பிச்சு தான் கிரிக்கெட் தளபதி ஜடேஜா முஸ்தபிசுர் ரஹ்மான் போட்டாரு. அப்படிதான் ஆரம்பிச்சு. சரி, ஓகே. இல்ல கோச்சுப்பாங்க ஃபேன்ஸ். ஆமா, எதுக்காக இந்த பட்டம், இத பத்தி பேசிரோம். இது வந்து அவங்களுக்கு இதனால என்ன யூஸ்? என்ன யூஸ் மீன்ஸ் ஃபேன்ஸ் கொடுக்குறாங்க. அதை ஃபேன்ஸ் கொடுக்குறத வந்து நம்ம வேணாம் ரெகுலேட் பண்ண முடியாது. தென் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சினிமாவில் அஜித் குமார் இருக்காரு, ஏகே இருக்காரு, தென் விராட் கோலியும் எனக்கு கிங்னு கூப்பிடுவாங்க, எனக்கு கோலினே கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. தென் ஸோ தோனி அது விரும்புகிறாரு, ரெய்னா அதை விரும்புகிறாருங்கிறத தாண்டி மக்கள் அதை கொடுக்குறாங்க. ஸோ அந்த மக்கள் அந்த அபரிவிதமான ஒரு அன்பை ஃபேன்ஸ் அவங்க ஒரு சந்தோஷத்துக்காக சொல்கிறாங்க. அது தாராளமாக. ஏன்னா நேற்றுக்கு தோனி வந்ததும் ஃபேன்ஸோட சந்தோஷத்துக்காக தான், ஓகேங்களா? ஸோ ஃபேன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதாவது ஜடேஜாவை கேப்டன் ஆக்கும்போது நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஒரு ரசிகனை ஜடேஜா சிஎஸ்கே ரசிகன் தான். நீங்கள் வந்து சிஎஸ்கேன்னு அப்படி தலையில் போட்டுருப்பாரு. ஒரு ரசிகனை தலைவனாக ஆக்கி அழகு பார்த்துருக்குறாங்க. அப்படிங்கும்பொழுது அந்த ரசிகனை, தலைவனாக இருந்த அந்த ரசிகனை தென் இப்போ அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்து, கிரிக்கெட் தளபதிங்கிற ஒரு பட்டம் கொடுத்து அழகு பார்க்குறாங்க. அப்படிங்கும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் இது என்ன சொல்கிறது, ஒரு ரசிகனை இப்படி கொண்டாடுறாங்கங்கும்பொழுது நல்லா இருக்குது. ரசிகனுக்கு தாங்க நீங்கள் கொண்டாடணும். ஸோ அந்த ரசிகனை நான் ஒரு ஜடேஜா ஒரு பிளேயராக தாண்டி சிஎஸ்கேயோட ரசிகன் அப்படிங்கிறத தான் நான் அவரை பார்க்குறேன். ஒரு ஆர்ஆருக்கு அப்புறம் ஒரு பேன் ஆனதுக்கப்புறம் தென் சிஎஸ்கே அவரை எடுத்துகிட்டு வந்து ஸோ தோனி பார்த்து வளர்த்து ரெடி பண்ணி தென் அவர் கேப்டனாக ட்ரை பண்ணாங்க. ஸோ கேப்டனாக ஆக்கி அழகு பார்த்தாங்க. தென் அதுக்கப்புறம் நீ கேப்டனாக பிரச்சனையாக இருக்குதா, நான் அந்த ஜடேஜாவை மிஸ் பண்ணுறோம், எனக்கு அந்த ஜடேஜா தான் பிடிச்சிருக்கு. ஸோ தென் எங்கேயும் போகல. சில பல ட்வீட்ஸ் மட்டும் பார்த்தோம். ஓகே, அவர் ஜடேஜா அவுட் ஆகணும், ஜடேஜா அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போது தென் அதுக்கப்புறம் சின்ன சில ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஃப்ரான்ச்சைஸில் ஸ்டே பண்ணுறாரு. பட் இதுக்கப்புறம் அந்த கான்ட்ரவர்சி எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்லவே இல்லை. அவர் அந்த ஹாப்பி ஃபேஸஸோட ஆடுறாரு. தென் அவர் தான் முடிச்சும் கொடுத்தாரு, எந்த சலனமும் இல்லாமல். இப்போவும் நீங்கள் அவுட் ஆகணும்னு சொன்னாலும் எந்த ஃபேஸ் இல்லாமல். பட் அந்த அவுட் ஆகணும்னு சொல்கிறவங்க தான் கிரிக்கெட் தளபதிங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் அதாங்க கிரிக்கெட்டர்ஸ், ஸோ செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ஸோ திட்டுவாங்க, எடுத்துக்கணும், கொண்டாடுவாங்க, எடுத்துக்கணும். ஸோ இப்போது எதை கொடுத்தாலும் எடுத்துக்கணும். அண்ட் கிரிக்கெட் தளபதிங்கிற ஒரு அழகிய ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுதியானவரும் அவர் தான். ஏன்னா நேற்றுக்கு பார்த்துருப்பேன் 3 விக்கெட்டு. ஏன்னா ரகுவன்ஷியோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். ஒரு ஜடேஜாக்கு எகென்ஸ்டாக சொல்லி தான் அனுப்பணும். யார் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடவே கூடாது, ஜடேஜா கிட்ட ஆடவே கூடாது. ஏன்னா ஜடேஜா இந்த மாதிரியான பிச்சில் தென் எந்த மாதிரியான பிச்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வருவார், ஒரு மாதிரி அப்படி போடுவார், நேராக சர்க்குன்னு வரும். முதல் பால் 100 வரும், இல்லை 90க்கு மேலே வரும். ரிவர்ஸ் ஸ்வீப் போவியா? கண்டிப்பாக ரகுவன்ஷிக்கு அது அந்த இடத்துல உள்ள நிற்கும் போது தோணாதான். பட் ஆனால் யோசிப்பார், இதுக்கப்புறம் நான் ஜடேஜாவை எப்போ மீட் பண்ணாலும் நான் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடக்கூடாது. அது எப்போ ஆடுவேன்னா டீமுக்கு பிரச்சனை வராது, ப்ரெஷர் வராதுங்கும்போது தான் அதை ஆடணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். டேரல் மிச்சலுக்கு ஷார்ட் பால் போட்டு கரெக்டாக எடுத்தார். எனக்கு அதாவது நரேனோட பாலில் பேஸ் ஆஃப் இருக்கலாம். பட் அதை தாண்டி எனக்கு டேரல் மிச்சலுக்கு கரெக்டாக டீப்பில் நிப்பாட்டி வெங்கடேஷ் ஐயருக்கு டேரல் மிச்சலை டீப்பில் நிப்பாட்டி ஒரு ஷார்ட்டாக ஒன்று போட்டு எடுத்தார். ஸ்கொயர் ரொம்ப பெருசு. அந்த 3 விக்கெட் கீ விக்கெட். ஸோ தென் ஒரு துஷர் தேஷ்பாண்டோட ஃபர்ஸ்ட் பால் கேட்ச். ஏன்னா மேட்சுக்குள்ளே வரோம், ஃபர்ஸ்ட் பால் எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அதான விஷயம். ஃபர்ஸ்ட் பால்லேருந்து உள்ள கேமுக்குள்ளே இருக்கணும். இது நான் விராட் கோலி கிட்ட பார்ப்பேன், ஃபர்ஸ்ட் பால்லேருந்து கேமுக்குள்ளே இருக்கிறது. ஸோ அது கேம் அவேர்னஸ் அப்படிங்கிறது தான். ஸோ டெஃபினட்டாக ஜடேஜாவுக்கு அந்த கிரிக்கெட் தளபதிங்கிற ஒரு பட்டம் சூட்டபிளாக ஓகே. இது நம்ம ஜடேஜா பற்றி பேசும்போது பீயிங் ஜடேஜா இஸ் நாட் ஈஸி, அதுதான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஃபேன்ஸே வந்து இவர் தோக்கணும், இவர் வந்து அவுட் ஆகணும் தான் எல்லாருமே அங்கே சேன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் அவுட் ஆனார்னா தோனி உள்ள வர போறாரு, அதுவே எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை? ஆமாம், டெஃபினட்டாக அதெல்லாம் கடந்து தான் வரணும் கிரிக்கெட்டர்ஸ் அப்படிங்கிறது. மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு கஷ்டம், ஸோ இவருக்கு ஒரு கஷ்டம், அவுட் ஆகணும்னு சொல்கிறது ஒரு கஷ்டம். சொல்கிற விளையாட்டுக்கு தோனி கிட்ட கேட்பார்ல, பேசாமல் எனக்கு பதிலாக நீங்கள் முன்னாடி போங்களேன் அப்படிங்கிறதுலாம்
பட் அவருக்கு தெரியும் அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ பார்ட் அண்ட் பார்சல் அப்படின்ட்டு ஒரு 3000 வராது. ஓகே, இன்னொன்னு அவரு இத்தனை வருஷமாவே சிஎஸ்கேல மட்டும்தான் இருக்காரு, வேற எந்த பிரான்சைஸும் போகல. குஜராத் லைன்ஸ் ஆனார்னு நினைக்கிறேன். குஜராத் லைன்ஸ் ஆனார்னு நினைக்கிறேன். ஆமா ஆனார். அதுக்கப்புறம் இதுலயே தான் இருக்காரு, வேற எந்த டீமுக்கு போய் கேப்டன்ஷிப் பண்ணல, இந்த மாதிரி எங்கேயுமே போகல, எந்த கான்ட்ரவர்சிலையும் சிக்கல. இது வந்து இந்த டீம் மேல ஒரு விசுவாசம் கூட சொல்லலாம்ல. அதுதான் சொல்லலாம், ஆரம்பத்துல சொல்லலைங்க. அதாவது திரும்ப அங்கதான் கூப்பிட்டு போறீங்க, சிஎஸ்கேன்னு தலையில எழுதுறது ஆர்ஆர் பேன் அவர் வந்து அப்ப பேன் ஆனார். அவர் பேன் ஆனதுல இருந்து தென் சிஎஸ்கே அவரை எடுத்தாங்க. அதான் சொல்லுங்க, ஓவரால் ஒரு ரசிகனை தான் அவர் இவ்வளவு நாள் அவர் ரெடி பண்ணி பாதுகாத்து தோனியோட பட்டறையில செதுக்கப்பட்டு தென் வந்திருக்கிறாரு. அந்த விசுவாசம் எல்லாமே நம்ம அங்கேயே பேசிட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட அதை பேச ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகும். எகைன் அந்த விஷயத்த பேசுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கேயே எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகே, நம்ம போஸ்ட் மேட்சுக்கு வருவோம். இரு துருவங்கள் ஒன்னா சேர்ந்துச்சு, சமூக வலைதளங்கள்ல அந்த பிக் வைரலா போயிட்டு இருக்கு. தோனி அவர்களும் கம்பீர் அவர்களும். ஏன்னா இந்த வந்து ஒரு லாஸ்டா விராட் கோலி அவர்களும் கம்பீர் அவர்களும் சேர்ந்தாங்க, அதுக்கு நம்ம பேசியிருந்தோம். இப்போ தோனி அவர்களும் கம்பீர் அவர்களும் இந்த கான்ட்ரவர்சி பல வருஷமா போயிட்டு இருக்கு. வேர்ல்டு கப்ல இவர் தான் அடிச்சாரு, ஆனா இவர் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு, இவரை கண்டுக்கல, இந்த விஷயம்லாம் போயிட்டு இருக்குல்ல. அது என்னன்னா அதாவது கம்பீர் வைக்கிறது இதே ஒரு விஷயம் தான். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அது எல்லா இடத்துலயும் சொல்றது தான். என்னன்னா இது வந்து ஒருத்தரால ஜெயிக்கிற ஒரு வேர்ல்டு கப் கிடையாது. நீங்க அந்த வேர்ல்டு கப்ல நீங்க ஜாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யுவராஜ் சிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஷேவாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் அப்படிதான் அதான் சொல்றாரு. ஓகேங்களா, இந்த வேர்ல்டு கப் ஒருத்தரால மட்டும் இல்லை, என்னால மட்டும் இல்லை, தோனியால மட்டும் இல்லை, எல்லாரால தான் வருது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இதுவே தோனி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, இது நான் அடிக்கல, டீம் அடிச்சது தான். ஏன்னா அந்த 2011 வேர்ல்டு கப் அந்த டைம்ல இருந்தவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அப்போ இருந்தவங்களுக்கு அந்த அப்போ கிரிக்கெட் பார்த்தவங்களுக்கு இப்போ திரும்ப அதை படிச்சவங்களுக்கு அதை எந்த அளவுக்கு உணர முடியும்னு எனக்கு தெரியல. பட் அந்த டைம்ல இருந்தவங்களுக்கு அது கிளியரா உணர முடியும். இருந்தவங்களுக்கு தெரியும் அது வேர்ல்டு கப் யாருக்காக விளையாண்டாங்க, எதுக்காக விளையாண்டாங்க அப்படிங்கிறது கிளியராகவே தெரியும். சச்சின் ஒருத்தருக்காக விளையாண்டாங்க. பட் நிறையாவுக்கு மாறி 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 தென் அதுக்கப்புறம் வந்து ஸோ அதான் இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன விஷயம் பேசுகிறாங்களோ ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைப்பு செய்தியாவது, அதுதான் செய்தியாகவும் ஆகுது, அதுதான் வந்து விளம்பரத்துக்காக பயன்படுத்தப்படுது. ஸோ இது ஒரு பக்கம். ஓகேங்களா, ஆனால் தோனி நீங்கள் அதாவது நீங்கள் எதை சொல்கிறீங்க, எத்தனை பேர் பைலேட்டரல் சீரிஸ்லாம் இப்போவும் உங்களால் 2010 டைம் ட்ராவல் பண்ணி பார்க்க முடியாது. 2009 10 காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 11 வேர்ல்டு கப் அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோனியும் கம்பீரும் சேர்ந்து அந்த ஸ்லோ விக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் பிட்வீன் விக்கெட்டில் 2 பேரும் நான் அவ்வளோ மேட்ச் விளையாடி பார்த்துருக்கிறேன். கம்பீர் லெஃப்ட் ஹேண்டர், இவர் ஒருத்தர் ரைட் ஹேண்டர் வருவாங்க. யுவராஜ் சிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த 2010 ஃபார்ம் கிடையாது. ஸ்ரீலங்காக்கு எகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா தோனியும் ஏன்னா ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் அடிக்கடி மேட்ச் ஆடிட்டே இருப்பாங்க. ட்ரை சீரிஸ் ஒன்று நடக்கும், காம்பேக்ட் கப்னு ஒன்று நடக்கும், அது டிஜிட்டலைஸ்ட் கப். அதாவது தோனி வின் பண்ணியிருப்பார். அதாவது இது வரைக்கும் டிஜிட்டலைஸ்ட் கப் கிடையாது, அது நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது, அதை தோனி தான் வின் பண்ணுவார். கௌதம் கம்பீர் அந்த சீரீஸ்ல செம்மையா பண்ணியிருப்பார். 2 பேரும் ஆடுவாங்க, 2 பேரும் ஓடி 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 அவர் சொல்லுவார், எனக்கு தோனி கூட ஆடாதான் ரொம்ப பிடிக்கும், ரன்னிங் பிட்வீன் விக்கெட். ஏன்னா 2 பேரும் நல்லா பண்ணுவாங்க. தோனி ரெய்னா, தோனி கோலி, தோனி கம்பீர் அந்த ரன்னிங் பிட்வீன் விக்கெட் அந்த காம்போ ஒன்று வேற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. நீங்கள் 2011 வேர்ல்டு கப் ஃபைனல் வின் பண்ணதுக்கான ரீசனும் அதுதான். ஸோ கம்பீரை பொறுத்த வரைக்கும் கம்பீர் வந்து அவர் ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஒன்று வைக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சரியான ஒரு பர்ஸ்பெக்டிவ். ஆனால் இது தப்பாக இங்கே மாறுது. கேட்குற கொஸ்டின்ஸ் இங்கே சரியாக இருந்துச்சுன்னா அவர்கிட்ட வர பதில் சரியானதாக இருக்கும். ஸோ அவர்கிட்ட கேட்குற கேள்வி அப்படிங்கிறதுனால உங்கள் ஆப்வியஸ்லி தப்பாக போர்ட்ரேட் பண்ணப்படுது. ஸோ 2 பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி தெரியும் தோனி அந்த கருத்தில் நான் தான் ஜெயித்தேன் அப்படி இருக்காது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் அவங்களாம் இருக்கவே மாட்டாங்க. அவரே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு, ட்விட்டரில் வந்து ஒரு ஃபேன் கேட்பாரு, ஏதோ சொல்லுவார், அதுக்கு சொல்லுவார், இது வந்து நான் மட்டும் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லுவார். ஸோ 2 பேருமே ஒன்றா தான் இருக்கிறாங்க, தென் ஃபேன்ஸ் தான் அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவர் சொல்கிற இந்த கருத்தை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க. தலைப்பு உங்களுக்கு என்ன, ஒரு மீமில் வந்து ஒரு 4 லைன் தான் போகிற மாதிரி, அந்த 4 லைனில் 2-3 வார்த்தையெல்லாம் கட் பண்ணி போட்டால் முடிஞ்சல, இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும் மீன்கள் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். பட் ரொம்ப சந்தோஷம். நான் அந்த மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் இந்த சென்ஸ். தோனி கை கொடுத்துட்டு இப்படி போயிட்டு அப்படி கம்பீர் இப்படி வந்தார். நான் நினைச்சேன், ஆஹா என்ன போதில் பார்க்கும்போது அப்படி கை கொடுத்துட்டு அப்படி கட்டி பிடிச்சிட்டு பேசினாரு. ஏன்னா கிரிக்கெட் அத்லட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் சாம்பியன்ஸ் அவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம். அந்த 42 வயசுல அந்த கிரிக்கெட்டர் எவ்வளோ ராஞ்சிலேருந்து வந்துருக்கு அதெல்லாம் தெரியும். ஸோ இது மாதிரி பேசிட்டே போகலாம். ஓகே, அகைன் போஸ்ட் மேட்ச் ஒரு இதுதான் பார்க்க போகிறோம். ஆண்ட்ரே ரசில் வந்து சொல்லியிருந்தாரு, உலகத்திலேயே அதிக நேசிக்கப்படுற ஒரு கிரிக்கெட்டர் எம்எஸ்டி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவர் உள்ள என்ட்ரி ஆகும் போதே ஒரு காதெல்லாம் பொத்திட்டாரு, அந்த சவுண்டு தாங்க முடியாமல். நீங்கள் லைவாக வேற பார்த்தீங்க,
அந்த சவுண்ட் எப்படி இருந்துச்சு, அவர் சொன்ன கருத்து ஓகேவா? ஒருத்தவனா அங்க காதை விசில் அடிச்சிட்டு இருந்தா, ஒருத்தவன் தலைன்னு உசுல் எடுத்துட்டு இருந்தான். அதை உசுல் எடுத்தாங்க தானே என் காது போச்சு சீரியஸா. 2 பக்கமும் அதாவது எல்லாரும் நம்ப மாட்டீங்க. சரி, ஆக்சுவலி கிரவுண்ட்ல ஹுக்கும் பாட்டு போட்டாங்க, அது எனக்கு கேட்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு சவுண்டு அடி தோனி என்ட்ரி அப்போ ஹுக்கும் பாட்டு தான் போட்டாங்க. நிறைய பேர் வந்து என்ன பாட்டு போட்டாங்க, நான் டிஜே கேட்டேன் என்ன பாட்டு ப்ரோ போட்டீங்க, எனக்கு ஹுக்கும் பாட்டு தான் போட்டேன், கேட்கலையா அப்புறம் அந்த பாட்டு மட்டும் இல்லை ப்ரோ, அதாவது எல்லா பாட்டும் கேட்டுச்சு, எனக்கு அது மட்டும் கேட்கல என்ட்ரி சவுண்ட்ல அப்படிங்கும்போது. நிறைய இடத்துல கேட்டிருக்கலாம், பட் எங்க சைட்ல சுத்தமா கேட்கல. அந்த எஃப் மேபி அந்த ஐஜேக்கெல்லாம் கேட்கவே இல்லை, என்ன நடந்துச்சு என்ன சவுண்ட்னு கேட்கல. எல்லாருக்கும் டவுட், என்ன பாட்டு போட்டாங்க வெளிலும் போதும் எங்க சைட்ல இந்த கேட் நம்பர் 11 வரும்போது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் இருந்தது. ஸோ ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது, ஓகேங்களா? ஒத்துக்கிறீங்களாங்கிற கேள்வியும் அங்கே வைக்கக்கூடாது. ஏன்னா ஆப்வியஸ்லி அப்படி ஒரு அதை சொல்றாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமா அவர் லவ் பண்றாங்க. 6 அடிக்கிறாங்க ஒன்று, சென்னைக்கு ஆடுறாரு ஒன்று, சிஎஸ்கே ஆடுறாரு ஒன்று, 3 வேர்ல்டு கப் வின் பண்ணி 3 ஐசிசி ட்ரோஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஒன்று, ராஞ்சிலேருந்து வந்திருக்காரு ஒன்று, இன்னொன்று மிடில் கிளாஸ் பையன் அப்படிங்கிறது ஒன்று. ஒவ்வொருத்தவங்களும் அவர் எப்படி எப்படிலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாமோ அப்படி எப்படிலாம் வந்து அவர் கனெக்ட் பண்ணி லைஃப்பில் வந்து உட்காந்துக்கிறாருங்களா அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. ஆண்ட்ரே ரசல் காதை பொத்திட்டு திரும்பி அவர்கிட்ட பேசுனது என்ன பேசுனாருங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். தென் அது விரைவில் கேகேஆர் ஹேண்டில் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கேட்டிருப்பாரு, ஏதாவது என்ன கேட்டிருப்பாருன்னு என்னால் யூகிக்க முடியல. என்ன கேட்டிருப்பாருன்னு நான் யோசிக்கிறேன். மேபி என்ன சவுண்டு இவ்வளோ சவுண்டு வருதுன்னு உனக்கு மட்டும் இவ்வளோ சவுண்டு அப்படி கேட்கறது வாய்ப்பு கிடையாது, உங்களுக்கு தான் சவுண்டு வரணும்னு கேட்பாரு. பட் இல்லைன்னா இப்படி சொல்லியிருக்கலாம், இந்த லவ் பார்த்தீங்களா அப்படின்னு கூட கேட்டிருந்திருக்கலாம், இல்லை சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பட் அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. எந்த சைடில் எங்கேயோ நின்று இருந்தார், ஆனால் காதை பற்றின வீடியோ மட்டும் பார்க்க முடியுது. ஸோ இருந்த மாதிரி செம்ம சவுண்டு கிழிச்சிட்டாங்க. வைசாக்ல நடக்கும் பொழுதே நான் அப்போ நான் ட்வீட் போட்டதுங்க பாருங்க, அந்த ட்வீட்ல வந்து வைசாக்ல இது நடந்துச்சு, ஒருவேளை இந்த சேப்பாக்கில் நடந்திருந்தா மாதிரி கிழிச்சிருவாங்க, ஸ்டேடியமே செதறி இருக்கும் அப்படின்னு. ஆமா, இங்க அட்லாஸ்ட் நடந்துச்சு. பட் அந்த வைசாக்ல நடந்த அந்த ஒரு இன்னிங்ஸ் இங்க நடந்திருந்தா, அந்த 2 ரன் இல்லாம இருந்தா 6 ஒன்று அடிச்சிருந்தா போதும், நேற்றுக்கு போதுங்கிறத தாண்டி அது ஃபேன்ஸுங்களுக்கு. பட் ஒரு இதுக்கு முன்னாடி நான் வைசாக்ல இருந்திருந்தா நான், ஏன்னா எல்லாத்தையுமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஆசை. ஸோ மாதிரி சவுண்டு கிழிச்சிட்டாங்க நேற்றுக்கு. பட் வைசாக்ல நடந்த அந்த சம்பவம் 6-4 நடந்திருந்தா, பட் எனக்கு அந்த ஆஃப் சைடில் அடிச்ச 4 இங்கே நடந்து விட்னஸ் பண்ணியிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஒரு இறுதியான கேள்வி பிரதர். என்னன்னா சிஎஸ்கே 5க்கு 2 மேட்ச் தோத்துருக்காங்க, ஜெயிச்ச 3 மேட்சுமே வந்து ஹோம் கிரவுண்ட்ல சென்னையில தான் ஜெயிச்சிருக்காங்க. எதனால, என்ன ரீசன் ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிக்கிறது? ஹோம் அட்வான்டேஜ் சிஎஸ்கேவுக்கு. அதான் சொல்லுவேன், சிஎஸ்கே எத்தனை வருஷம் பிளே ஆஃப் போயிருக்காங்கன்னா ஹோம் அட்வான்டேஜ். ஹோம் ட்ராக் புள்ளியா கிடையாது, எந்த டீமே வந்து அந்த ஹோமை வந்து அவ்வளோ சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டது கிடையாது. இவங்களுக்கு அந்த ஹோமை வந்து அவ்வளோ சிறப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியும் இது எப்படி ரியாக்ட் பண்ணும், அந்த பிச் நாலேஜ் அப்படிங்கிறது. ஸோ அவங்கள சப்போர்ட் ஸ்டாஃப் எஸ்பெஷலி ஃப்ளமிங்கோ தோனியோ, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது. தென் அவேக்கு போகும்பொழுது ஜெயிப்பாங்க, ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒன்றும் எஸ்ஆர்ஹெச்சில் ஒன்றும் பெரிய மார்ஜினில் ஒன்றும் தோக்கவும் இல்லை, அண்ட் வைசாக்லேயும் டிசி கிட்ட வந்து ரொம்ப பெரிய மார்ஜினில் ஒன்று தோக்கவும் கிடையாது. எஸ் ஆஃப்கோர்ஸ் 2 மேட்ச் தோத்தாங்க, க்ளோஸாக தோத்தாங்க. போன வருஷம் 6 இப்படி தான் பிளே ஆஃப் வந்திருக்க வேண்டியது. இப்போ ரொம்ப கம்மியான மார்ஜினில் ஒரு மேட்ச்சில் கம்மியான மார்ஜினில் தோக்குது. ஒரு மேட்ச்சில் ஆர்சிபி ரொம்ப கொலாப்ஸ் ஆனதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிளே ஆஃப் போய் ஆர்ஆர் பிளே ஆஃப் போக முடியாமல் போச்சு. பட் கம்பேக் கொடுப்பாங்க நான் நம்புகிறேன், நம்பிக்கை இருக்குது. கம்பேக் கொடுக்கலாம் பிரச்சனை கிடையாது, பட் வந்துருவாங்க. மேபி இப்போ பத்திரனா மேபி ஒரு கம்பேக் இருக்கும். பவுலிங் தான் இருக்குது, பவுலிங்கில் சில கொஸ்டின்ஸ் மார்க் இருக்குது. தென் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸோ மேபி ஹோமில் ஒரு 7 மேட்ச் எல்லாமே 7 மேட்ச் வின் பண்ணி, அவேல ஒரு 2 மேட்ச் வின் பண்ணி பிளே ஆஃப் இங்கே இருக்குது, ஃபைனல். ஸோ அந்த மேஜிக் மேபி நடக்கலாம், ஓகேங்களா. ஃபைனல் வரைக்கும்லாம் போக வேணாம், பட் கம்பேக் கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்குது. பவுலிங் ஒரு லூப் ஹோல்ட் இருக்குது, பட் ஆனால் அது கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஆப்போனண்டோட வீக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ரசல் அண்ட் ரிங்கு சிங் அந்த ஸ்கோருக்கெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கவே முடியாது. பட் அவுட் சைட் ஆஃப் பால் போட்டு ஸ்லோ ரன் போட்டு வேரியேஷன்ஸ் காமிச்சு அப்படிங்கும்பொழுது ஒன்று பண்ணாங்களே. ஸோ மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் லெட்ஸ் எதுவுமே நம்ம கையில் இல்லை, ஃபிங்கர் கிராஸ். ஓகே, ஒரு சிறப்பான சிஎஸ்கே vs கேகேஆர் போஸ்ட் ரிவ்யூ பார்த்துருக்கோம். தொடர்ந்து ரிவ்யூக்கள் வந்துட்டே இருக்கும், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி பிரதர். நன்றி.